ஆண்டு பழந்தமிழ் தொல்காப்பியம் இலக்கண நூலில் எங்குமே திராவிடம் என்ற சொல் இல்லை. தமிழ் என்ற சொல்லே வழங்குகிறது. தொல்காப்பிய பாயிரத்தை எழுதிய பனம்பாரனார் தமிழ் கூறு நல்லுலகம் என்றும் செந்தமிழ் இயற்கை சிவணிய நிலம் என்றும் கூறுகிறார். தொல்காப்பியத்துக்கு பின்வந்த பல நூல்களிலும் தமிழ் என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டுள்ளது. திராவிடம் என்ற சொல்லாட்சி எங்குமே காணப்படவில்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாரதி பாடியதில் வியப்பில்லை. காரணம், இனிமை என்ற சொல்லுக்கு பதிலாக தமிழ் என்ற சொல்லையே தமிழர்கள் பயன்படுத்தி மகிழ்ந்துள்ளனர். தென்னிந்திய நல உரிமைக் கழகம், நீதிக் கட்சி இவற்றின் நீட்சியாக திராவிடர் கழகம் ஆகியவை தொடங்கப்பட்ட போது, தமிழ், தெலுங்கு, மலையாள, கன்னட மொழி பேசுவோர் அதில் உறுப்பினர்களாக இருந்தனர். குறிப்பாக தமிழர்களை விடவும் மற்ற மொழியினரே பெரும்பான்மையாக இருந்தனர். எனவே தமிழர் கழகம் என்று பெயர் வைப்பதில் தயக்கம் இருந்திருக்கலாம். ஆகவே ஈ.வெ.ரா. திராவிடர் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியதில் வியப்படைய ஏதுமில்லை. ஈ.வெ.ரா. திராவிடர் கழகம் தொடங்கியபோது அதில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் அதிக அளவில் இணைந்தனர். தாங்கள் தமிழர்களல்ல என்பது அடையாளப்பட்டு விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்வும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அதனால் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டியதில் வியப்பில்லை.